ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாய்லெட் பவுண்ட் அனகோசான் என்ற ஒரு அனிமையை தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஸ்டார்ட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 பொண்ணுங்க இந்த அனகோசானை பற்றி பேசுகிறாங்க. இவரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ப்ரைஸும் தருவாங்க. இப்போ உங்களோட லவ்வர்ஸ்ன்னு லவ்டு ஒன்ஸையும் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அனகோசானை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வராங்க. பாத்ரூமில் வந்து ஒரு கதவை 2 தடவை தட்டி அனகோசானோட பேரை சொன்ன உடனே இவங்க பயத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. வருமா வராதா அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க கண்ணை லைட்டை திறந்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு கை வந்து கதை ஓப்பன் பண்ணுது. அதை பார்த்து இவங்க இன்னும் பயந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னொடனே அது ஒரு ஜாலி ஆகிட்டு, ஓ அப்போ இந்த மாதிரி அனகோசான்ற பேயின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்துட்டாரு நம்ம ஹீரோ. அனோகோசான் அவர் தான் பேய். அதை பார்த்தோன்னே இவங்க பயந்து கத்துனோடனே கத்திட்டு திரும்பும்போது பார்த்தா திடீர்னு கை உள்ளே போகுது. கை உள்ளே போனே அதை பார்த்து இன்னும் பயந்துட்டாங்க. பயத்தில் நிற்கும்போது இன்னும் ஒரு பையன் வயசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயத்தில் நிற்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் பேய், உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோவை தராரு. இன்ட்ரோ தந்தோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அனோகோசான்ற எடுத்தாலே பேய் வந்து பொண்ணு தானே இருக்கணும். பொண்ணு இந்த மாதிரி ஃபேஷன் ட்ரெஸ்ஸும் தானே இருக்கணும். நீங்கள் எப்படி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, அவர் அனோகோசான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷனு. நீங்கள் என்ன இன்னும் பழையதாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஆனால் ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பயந்துகிட்டே இருக்காங்க. என்னடா இது பொண்ணு பேய் வரும் பார்த்தா பையன் பேய் வந்திருக்கு, அதுவும் பாத்ரூமில் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, அனோகோசான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கான லவ் விஷயத்தை நான் எடுப்பேன். ஓ! அத நம்பிட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான், அப்போ நீங்க ஒண்ணும் ஒரு காஜி பேய் கிடையாது. அப்படின்னோனே, ஒ என்னது காஜி பேயா? அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அப்படியே போகும்போது, ஹீரோயின் வந்து ஓகே, ஓகே ஒத்துக்கிறேன். நீங்க ரொம்ப பார்க்க சூப்பரா இருக்கீங்க. அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு என்ன ஒண்ணு ஜாலியா வந்தோனே, அந்த ஹீரோயின் வந்து, ஓ! இவன் ஈஸியான பேய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே முதல்ல அவங்களோட விஷயம் சொல்றாங்க. லவ் பண்ற அண்ணன் வந்து இதே ஸ்கூல் தானா? அவங்க கிட்ட நீ வந்து சேர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்கணுனே, உடனே அத பார்த்தோனே இந்த அனாக்கா சொன்னோம், ஓகே உங்களோட விஷயம் நான் வந்து கிராண்ட் பண்றேன். அத கேட்டோனே இவங்க ஜாலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாலி ஆன உடனே ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன ஏதாவது ஒரு என்ன மேஜிக் ஐட்டம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவரு என்ன அனாகா சார் என்ன பண்றாரு, முதலாளியா ஒரு புக் எடுத்து தராரு. அதாவது என்ன புக்குன்னா, எப்படி லவ் பண்ணுன்ற புக்கு. அத பார்த்தோனே, இது ஏதோ ஸ்கேமுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து வேணாம் உட்ரு அப்படின்ட்டோனே, மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இந்த புக்கு வந்து தான் இருக்கிறதுலே ஈஸி. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் நீங்க பே பண்ணணும். வேற ஏதாவது மேஜிக் டூல்ஸ் வேணும்னா பயங்கரமான காசாவும். அது உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. அப்படின்னோனே, அத கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயினு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணோனே, ஹீரோ என்ன பண்றாருன்னா, உட்காந்து அந்த புக்க இப்ப தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பிச்சுட்டு, உடனே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் விஷயம் இருக்கு? நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க? அத கேட்ட உடனே, நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட கார்டனுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுவும் ஸ்கூல் கார்டன். அதுவும் பிராக்டிஸ் கார்டனா. அந்த கார்டனுக்கு வந்ததுக்கப்புறம், இவங்க டப் டப்புன்னு நோண்டி, மண்ணு நோண்டுறது தான் என்னோட ஸ்பெஷலு அப்படின்னோனே, நம்ம ஹீரோ வந்து என்னடா இது மண்ணு நோண்டுறதா? அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆயிட்டு உக்காந்துட்டாரு. கடைசில ஹீரோயின் வந்து எமோஷனல் ஆயி, இந்த மாரி அவ ஃபர்ஸ்ட்டா படிக்கும்போது இருந்த லவ்வர் வந்து கார்டனிங் பண்றது தான் வந்து பொண்ணு மாரி இருக்கும். அதனால அது பண்றத பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னனால தான் நான் வந்து இந்த கார்டனிங்கே ஆரம்பிச்சேன். அத அத ஆரம்பிச்சுட்டு கடைசில நான் வந்து அவன்ட்ட வந்து லவ்வ சொல்லும்போது, ஆ அந்த லவ் சொல்றதும் வந்து 3 வருஷம் ஆச்சு எனக்கு. ஆனா அந்த லவ் அவர்ட்ட சொன்னோனே, அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, "என்னது நீ என்ன லவ் பண்றியா? யாரு நீ ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் "நீ ரொம்ப கிரீப்பியான பொண்ணு. உன்னோட கால் பார்க்கவே குண்டா கொய கொயன்னு இருக்கு. உன்ன நான் எப்படி லவ் பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்ட்டாரு. அத கேட்ட இவங்க ஹீரோ என்னன்னா ஆயிட்டாங்கன்னா, ஃபுல்லா ஷாக்கு. அந்த ஷாக் ஆனது வந்து 1 மாசம் முன்னாடி தான். இப்ப தான் வந்து அவங்க கன்ஃபெஸ்ஸே பண்ணியிருக்காங்க. அத கேட்ட நம்ம ஹீரோ என்னன்னா, "இப்போ எப்படி இன்னொருத்தன லவ் பண்ற?" அப்படின்னு கேட்டாரு. அத கேட்டதுக்கப்புறம், இந்த இப்போ நான் லவ் பண்ற பையன் வந்து ரொம்ப நல்லவன். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னோனே, நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "அப்போ நீ யாரா இருந்தாலும் லவ் பண்ணுவியா? யாரா இருந்தாலும் பரவாயில்லையா உனக்கு?" அப்படின்னோனே, ஹீரோயின் உடனே, "அப்படிலாம் இல்ல. நான் அப்படிலாம் லவ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்கள தான் லவ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுனோனே, சரி அப்போ உன்னோட இப்போ நீ லவ் பண்ற ஸ் அ அண்ணனோட பேர் என்ன? அப்படின்னு கேட்டோனே ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
என்னடா யோசிக்குது அப்படி யோசிச்சுன்னே இருக்கும்போது தினம் இந்த பக்கு வந்து என்னோட பேர்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பேச்சை மாற்றினோன்னே ஹீரோ என்ன பண்ணிட்டாருன்னா, சரி இந்தா இந்த ஸ்பெஷல் கார்டில் வந்து உனக்கு பிடிச்ச உன் அண்ணனுக்கு சொல்கிற லவ் கன்ஃபர்ஸை வந்து எழுதி லவ் பொக்கையாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேனே, அப்போ என்னை வந்து க்ரீப்பின்னு ஒருத்தன் கால் பண்ணிட்டு கூப்பிட்டான், இப்போ நான் எப்படி நான் மறுபடியும் பண்ணுவேன் அப்படின்னு, பரவாயில்ல நீ ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா காப்பி சொன்னோன்னே, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினும் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி நான் லவ் கன்ஃபஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதிட்டு இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட் தடவை இன்ட்ராக்ட் பண்ண விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு, ஓ அவன் ரொம்ப அழகாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஆகிட்டாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் என்னத்தை நீ கொடுக்க போகிறேன்னு அப்படின்னு ஹீரோ கேட்டப்போ, ஹீரோயின் வந்து இதை காமிச்சோன்னே ஹீரோ பேய் வந்து ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, கிளாஸில் வந்து அந்த இப்போ இந்த ஹீரோயின் லவ் பண்ணுற கிளாஸில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா ஷாக் ஆகிருக்கேன்னு இப்போ அந்த அண்ணன் கேட்கும்போது, என்னடா இதுன்னு பார்த்தா பெஞ்சில் ஏதோ ஒரு 2 தக்காளி 2 குக்கும்பர்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே உன் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, நீ என்ன யாராவது ஒரு ஃபாக்ஸ் ஏதாவது காப்பாற்றிட்டியா, உனக்கு என்ன இந்த மாதிரி ரேண்டமாக உனக்கு இது கிஃப்ட் வருது அப்படின்றாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், ஹீரோயினும் வந்து சரியான ஷாக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதோட நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். நான் வந்து திரும்பவும் எபிசோடை போடணுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள். இது வெறும் டெஸ்ட்டாக தான் போடுறேன். எனக்கு இதை மாதிரி போடணும், உங்களுக்கு நான் நிறைய விஷயத்த காட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக போட்டிருக்க வீடியோ. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் see you later. Bye bye.